ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. அவ்வப்போது அனிருத்த பிரம்மராயர் தஞ்சாவூர் கோட்டையிலே அரண்மனைக்கு அடுத்த கட்டிடத்திலே இருந்து கொண்டு தனக்கு அது வேண்டும், இது வேண்டும், சிவிகை தூக்குவோர் வேண்டும், படையாட்கள் வேண்டும் என்றெல்லாம் சின்ன பழுவேட்டரையர் காலாந்தக கண்டரிடம் ஆணை பிறப்பித்து கொண்டிருந்தார். வேறு வழியில்லாமல் எரிச்சலோடு அந்த ஆணைகளை நிறைவேற்றி கொண்டிருந்தார் காலாந்தக கண்டரான சின்ன பழுவேட்டரையர். இப்பொழுது திடீரென்று சிவிகை தூக்கிகளும் சிவிகையும் வேண்டும், உயர்குலப் பெண்மணி ஒருவர் வருகிறார் என்பதனை அனிருத்த பிரம்மராயர் சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை காலாந்தக கண்டரிடம் தெரியப்படுத்தினார். காலாந்தக கண்டருக்கும் அப்படி யார் வருகிறார் என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தது. இந்த ஆர்வத்தை மேலும் ஒருவரும் பகிர்ந்து கொண்டார். அவர் வேறு யாருமல்ல, அனிருத்த பிரம்மராயருடைய சீடன் ஆழ்வார்க்கடியான் தான். பெருமழை பெய்த அன்றைக்கு மறுநாள் காலையில் அனிருத்த பிரம்மராயர் ஸ்நானபானம், ஜபதபம், பூஜை புனஸ்காரம் ஆகியவற்றை முடித்து கொண்டு மாளிகையில் முன்முகப்புக்கு வந்து சேர்ந்தார். தம்மை காண்பதற்கு யார் யார் வந்து காத்திருக்கிறார்கள் என்று சேவகனை பார்த்து கொண்டு வரச் செய்தார். காத்திருந்தவர்களில் ஆழ்வார்க்கடியான் ஒருவன் என்று தெரிந்ததும் அவனை உடனே கூட்டி வரும்படி ஆக்ஞாபித்தார். ஆழ்வார்க்கடியான் தன் குருநாதரின் முன்னால் விரைந்து வந்து பயபக்தி வினயத்துடன் நின்றான். திருமலை, போன காரியம் என்ன ஆயிற்று என்று அனிருத்தர் கேட்டார். குருவே, மன்னிக்கணும், தோல்வியடைஞ்சு திரும்பினேன் என்றான் ஆழ்வார்க்கடியான். ஒருவாறு நான் எதிர்பார்த்ததுதான். ஆதித்த கரிகாலரை சந்திக்கவே முடியலையா? சந்தித்தேன் ஐயா. தாங்கள் சொல்லச் சொன்ன செய்திகளையும் சொன்னேன். ஒன்றும் பயனில்லை. இளவரசரை கடம்பூர் அரண்மனைக்கு போகாமல் தடுக்க முடியவில்லை. இளவரசர் இப்போது கடம்பூரில்தான் இருக்கிறாரா? ஆம் குருவே, சம்புவரையரின் மாளிகையில் அவர் பிரவேசித்ததை பார்த்துவிட்டுத்தான் வந்தேன். இளவரசருக்கு சம்புவரையர் ராஜோபசார வரவேற்பு அளித்தார். சுற்றுப்புறத்து மக்கள் காட்டிய உற்சாகத்தை வர்ணிக்க முடியாது. அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடியதுதான். கடம்பூர் மாளிகைக்கு இன்னும் யார் யார் வந்திருக்கிறார்கள்? இளவரசருடன் பார்த்திபேந்திரனும் வந்தியத்தேவனும் வந்திருக்கிறார்கள். இங்கிருந்து பெரிய பழுவேட்டரையர் இளையராணியுடன் வந்திருக்கிறார். இன்னும் நடுநாட்டையும் திருமுனைப்பாடி நாட்டையும் சேர்ந்த பல சிற்றரசர்களையும் அழைத்திருப்பதாக கேள்விப்படுகிறேன். திருக்கோவலூர் மலையமான் மணிமுத்தா நதி வரையில் இளவரசருடன் வந்து திரும்பி போய்விட்டார். அந்த வேழக்கிழவன் சும்மா இருக்க மாட்டானே. இதற்குள் சைன்யம் திரட்டத் தொடங்கி இருப்பான். தெற்கே இருந்து கொடும்பாளூர் பெரிய வேளான் பெரிய சைன்யத்துடன் வருவதாக கேள்விப்படுகிறேன். இந்த ராஜ்யத்துக்கு கேடு ஒன்றும் வராமல் கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும். திருமலை, நீ வரும் வழியில் சோழ நாட்டு மக்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஏதேனும் காதில் விழுந்ததா? சின்ன இளவரசருக்கு நேர்ந்த கடல் விபத்தை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பழுவேட்டரையர்கள் மீது ஒரே கோபமா இருக்கிறார்கள். சிலர் தங்களையும் சேர்த்து குறை கூறுகிறார்கள். ஆமாம், குறை கூறுவதற்கு அவர்களுக்கு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. திருமலை, சீக்கிரத்தில் இந்த முதன் மந்திரி உத்தியோகத்தை விட்டுவிட எண்ணி இருக்கிறேன். குருவே, தாங்கள் அப்படி செய்தால் எனக்கும் விடுதலை கிடைக்கும். ஆழ்வார்களின் பாசுரங்களை நாடெங்கும் பாடி யாத்திரை செய்து ஆனந்தமாக காலங்கழிப்பேன். எப்போது உத்தியோகத்தை விட்டுவிடப் போகிறீர்கள் ஐயா? ராஜ்யத்திற்கு விபத்து நேராமல் பாதுகாக்க கடைசியாக ஒரு முயற்சி செய்து பார்க்கப் போகிறேன். அது முடிந்ததும் விடப்போகிறேன். அது என்ன முயற்சி குருவே? அந்த முயற்சியில் மிக முக்கியமான முதற்படி ஏறியாகிவிட்டது. திருமலை, உன்னால் வர முடியாது என்று நீ கைவிட்டு விட்ட ஒரு காரியத்தில் நான் வெற்றி பெற்று விட்டேன்.
அதில் வியப்பு ஒன்றுமில்லை ஐயா. அது என்ன காரியமோ? ஈழத்தீவில் பித்து பிடித்தவள் போல திரிந்து கொண்டிருக்கும் ஒரு வாய் பேச முடியாத ஸ்திரீயை தேடி பிடித்து அழைத்து வரச் சொன்னேன் அல்லவா? உன்னால் அந்த காரியம் முடியவில்லை என்று திரும்பி வந்து கூறினாய் அல்லவா என்று அனிருத்தர் கேட்டார். ஆமையா, அந்த பேச முடியாத ஸ்திரீ நேற்றிரவு நம் அரண்மனைக்கு அவளை கொண்டு வந்தாகிவிட்டது. ஆஹா, ஆஹா, அதிசயம் அதிசயம். இதை எப்படி சாதித்தீர்கள்? சின்ன இளவரசர் தப்பி பிழைத்தாரா இல்லையா என்று தெரிந்து கொள்ள அந்த பிச்சி பெண் கோடிக்கரைக்கு வருவாள் என்று எதிர்பார்த்தேன். வந்தால் அவளை பிடித்து கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பியிருந்தேன். நல்ல வேளையாக அவள் அதிக தொந்தரவு கொடுக்காமலேயே வந்து விட்டாள். இந்த வேடிக்கையை கேள் திருமலை. திருவையாற்றிலிருந்து அவளை மூடு பல்லக்கில் வைத்து அழைத்து வரச் செய்தேன். இதற்காக பழுவூர் ராணியின் மூடு பல்லக்கையே வரச் செய்தேன். ஐயா, நேற்று மாலை பெரும் புயலும் மழையும் அடித்ததே. ஆம், அதனால் வழியில் தடங்கல் ஏற்பட்டது. எனக்கு கூட கவலையாகத்தான் இருந்தது. நேற்று நள்ளிரவு நேரத்துக்கு பல்லக்கு வந்த பிறகுதான் நிம்மதியாயிற்று. ஓஹோ, நள்ளிரவு ஆகிவிட்டதா? தாங்களும் அத்தனை நேரமும் விழித்திருந்து வரவேற்பளித்தீர்களோ? விடுத்திருந்தேன். ஆனால் வரவேற்பதற்கு நான் போகவில்லை. வீட்டு பெண்களை விட்டு வரவேற்கச் செய்தேன். வெறி பிடித்தவளாயிற்ற. என்ன தகராறு செய்கிறாளோ என்று கவலையாகத்தான் இருந்தது. நல்ல வேளையாக அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. நன்றாக சாப்பிட்டு விட்டு உடனே உறங்கி விட்டாள். திருமலை, உண்மையை சொல்ல போனால் இன்னமும் அவளை பார்க்கும் விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. நீ இந்த சமயம் வந்தது நல்லதாக போயிற்று. குருவே, நானும் அந்த பெண்மணியை பார்க்கதற்கு ரொம்ப ஆவலா இருக்கிறேன். அப்படியானால் வா, அந்த புறத்துக்கு போகலாம். உன்னை ஏற்கனவே அவளுக்கு தெரியும் அல்லவா? நீ சின்ன இளவரசருக்கு வேண்டியவன் என்பதும் தெரியும். ஆகையால் உன்னிடமும் சிறிது சுகமாக இருக்கக்கூடும். குருவும் சீடனும் மாளிகையின் பின்கட்டுக்குச் சென்றார்கள். தாதிமார்களிடம் நேற்றிரவு வந்த பெண்மணியை அழைத்து வரும்படி அனிருத்த பிரம்மராயர் கட்டளையிட்டார். தாதிமார்கள் அந்த ஸ்திரீயை அழைத்து கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அனிருத்தர் அவளை பார்த்து திகைத்துப் போய் நின்றார். ஆழ்வார்க்கடியானின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. அனிருத்தர் சற்று நேரம் பூங்குழலியை உற்று பார்த்து கொண்டிருந்து விட்டு அவளை கொண்டு வந்த தாதிமார்களை அருகில் அழைத்தார். அவர்களிடம் மெல்லிய குரலில் ஏதோ கேட்டார். அவர்கள் மறுமொழி சொன்ன பிறகு அந்த அறையை விட்டு அப்பால் போகச் செய்தார். ஆழ்வார்க்கடியானை பார்த்து, திருமலை, திருமலை, ஏதோ தவறு நேர்ந்திருப்பதாக தோன்றுகிறது என்றார். ஆமையா, அப்படித்தான் எனக்கும் தோன்றுகிறது. இவள் இளம்பெண், சுமார் 20 பிராயம்தான் இருக்கலாம். அவ்வளவு கூட இராது. நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த மாதரசிக்கு பிராயம் 40 இருக்க வேண்டும். அதற்கு மேலேயும் இருக்கும். ஆமாம், நீ இலங்கை தீவில் மந்தாகினி தேவியை பார்த்திருக்கிறாய் அல்லவா? ஆமையா, பார்த்து தங்கள் கட்டளைப்படி இங்கு அழைத்து வரவும் முயன்றேன், முடியவில்லை. இந்த பெண் மந்தாகினி தேவி அல்லவே? இல்லை குருதேவரே, நிச்சயமாக அந்த அம்மையார் இவர் இல்லை. அப்படியானால் இவள் யாராயிருக்கும்? எப்படி இங்கு வந்து சேர்ந்தாள்? இவளையே கேட்டுவிட்டால் போகிறது என்றான் ஆழ்வார்க்கடியான். வாய் பேச முடியாதவளிடம் கேட்டு என்ன பயன்? குருதேவரே, இவளுக்கு வாய் பேச வராது என்பது. அதைத்தான் தாதிமார்களிடம் கேட்டேன். இங்கு வந்ததிலிருந்து இவள் ஒன்றும் பேசவில்லை என்றார்கள். குருதேவரே, இவளை அடையாளம் கண்டு அழைத்து வருவதற்கு யாரை அனுப்பியிருந்தீர்கள்? ஆஹா, அந்த மூடன் ஏதாவது தவறு செய்து விட்டானா என்ன? எந்த மூடன் குருதேவரே? தாங்கள் இத்தகைய காரியங்களுக்கு மூடனை அனுப்பி வைத்திருப்பீர்களா? புத்திசாலியாக காணப்பட்டால் பழைய அறைக்கு நான் சென்றிருந்த அன்று வாணர்குலத்து வல்லவரையனுடன் ஒரு வாலிபன் சண்டையிட்டான் அல்லவா? ஆம், பழையாறை வைத்தியர் மகன் பினாக பாணி. அவனேதான், அவனேதான். உன்னையும் வல்லவரையனையும் கரிகாலரை சந்திக்க அனுப்பிய பிறகு
அந்த வைத்தியர் மகனை சிறையிலிருந்து விடுதலை செய்து அழைத்து வர பண்ணினேன். ஒற்றர் படைக்கு தகுந்தவன் என்று கண்டு அவனை கோடிக்கரைக்கு அனுப்பினேன். முன்னம் அவன் கோடிக்கரைக்கு போய் பழக்கப்பட்டவராம். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். தஞ்சாவூர் சேர்ந்த நமுதன் ஒரு சிறைச்சாலையை மட்டும்தான் பார்த்துருக்கான். பழையாறை பினாகபாணியோ 2 சிறைச்சாலைகளில் இருந்திருக்கான். தஞ்சாவூர், பழையாறை. இந்த பெருமிதத்தில் கரையர் மகளுக்கும் ஏதாவது காயம் பட்டிருந்தாலும் மருந்து போட்டு குணப்படுத்துவதாக சொன்னது நினைவிருக்கும். வந்தியத்தேவனை கண்காணிக்கிற வேலையை நந்தினியும் அப்புறம் சின்ன பழுவேட்டரையரும் ஒப்படைச்சிருந்தாங்க அல்லவா? அதை அவனால் ஒழுங்காக செய்ய முடியல. வைத்தியர் மகனை விடுதலை செய்கிற விஷயத்தில் குந்தவைக்கும் சின்ன பழுவேட்டரையருக்கும் நடந்த விவாதத்தின் முடிவில் என்னை நாடு கடத்துகிற நிலை ஏற்பட்டால் ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு காலாந்தக கண்டர் சொன்னார். இந்த கட்டத்தில் அனிருத்தர் மக்களில் சிலர் தம்ம குறை சொல்வதில் நியாயம் இருக்கத்தான் இருக்குது, விரைவில் இந்த பதவியை விட்டுவிட எண்ணி இருப்பதாக திருமலையிடம் சொல்கிறார். 2 பேரும் கடமை வீரர்கள், அப்படி செய்வாங்களா? தனது குருதேவருடன் சம்வாதம் செய்கிற போதும் ஆழ்வார்க்கடியான் மரியாதை குறைவாக நடப்பதே இல்லை. இந்த வினயம், அதாவது அடக்கம், சீடர்களுக்கு நல்ல முன் உதாரணம். ஹிதோபதேசம் என்னும் நீதி நூலில் வித்யா ததாதி வினயம்னு ஒரு தொடர். இதன் பொருள் கல்வி பணிவை தரும். இதை தொடர்ந்து வர கருத்துகளும் அரிய செல்வங்கள். பணிவு தகுதியையும், தகுதி செல்வப்பெருக்கையும், செல்வம் அறச்செயல்களையும், அறம் நிறைவையும் தரும். பௌத்த துறவிகளுக்கான நெறிமுறைகளை விளக்கும் நூல் வினய வினிச்சயம், அதாவது ஒழுக்க விதிகளின் தெளிவான முடிவு என்பது பொருள். யோகம் ஒருங்கிணைப்பது, முயற்சி. உத் என்கிற முன்னொட்டு மேல, தீவிரமான ஆகிய பொருள்களை கொண்டு இணைஞ்சு உத்தியோகம்ங்கிற தொடர் உருவாவது. பணி, தொழில் இப்படியெல்லாம் பொருள் தந்தாலும் உத்தியோகம் என்ற தொடருக்கான நேரடி பொருள் மேலான முயற்சி. சுமுகம், இன்முகம். சு இனிய. விநாயகரின் திருநாமங்களில் ஒன்று சுமுகன், அருள் பொழியும் இன்முகம் கொண்டவர். நேர்களே, அந்த மூதாட்டியின் பேர் மந்தாகினி என்பதை இந்த பகுதியில் தான் முதலாக தெரியப்படுத்துகிறார் ஆசிரியர் அனிருத்தர் வாயிலாக. எல்லாரும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவாங்க, மந்தாகினி நிகழ்ச்சிகளை உருவாக்குறாங்க. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.